லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 10th standard students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் சிவிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் உடைய ரிமைனிங் லெசன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, 1.10 அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜ். Part 17 of the constitutions deals with the official languages in article. எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல்னா 343 article to 351 article எது ஃபேஸ் பண்ணுதுன்னா the official languages. எந்த பார்ட்? ஓகே, 7th. ஓகே, 17th. இது 10, இது 7. அப்போ 17th of the constitution. Part 17th of the constitution deals with the official language in the article 343 to 351. Initially, the constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule. எத்தனை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க? 8th schedule. At present, நோட் பண்ணிக்கோமா, 22 languages. ஓகே, are they recognized? 22 languages தான் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோமா, 22 languages are the recognized. கவர்மெண்ட் மூலமா ரெகனைஸ் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. எத்தனை லாங்குவேஜஸ்னால் 22 languages. ஓகே, இங்கே do you know பார்மா, in 2004 the government of India decided to create new category of language called as a classical language. தொன்மையான மொழிகள் சொல்வாங்க, classical language. So far the classical language status, namely, இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகே, so far 6 languages. எத்தனை languages வந்து classical languageன்னு சொல்கிறாங்க? 6 languages are granted the classical language status. எந்த இயர்னா 2004 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 6 languages. அது பார்த்தோன்னா தமிழ். ஓகே, தமிழ் வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னா 2004. சான்ஸ்கிரிட் எந்த லாங்குவேஜ் இது பண்ணாங்கன்னா 2005. தெலுங்கு. ஓகே, தெலுங்கு வந்து 2008. கன்னடா வந்து 2008. அப்போ தெலுங்கு அண்ட் கன்னடா ஆஸ் 2008. மலையாளம் 2013. ஒடியா 2014. அப்போ 6 languages. அப்போ தமிழ். ஓகே, தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் and Odia is called as a classical language. Classical language உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரி. The 6 languages are granted the classical language status, namely Tamil இந்த இயர்னா 2004, Sanskrit 2005, Telugu 2008, Kannada 2008, Malayalam 2013, Odia 2014. அப்ப this 6 languages is called the classical languages. Okay, and the classical languages இன்றது எந்த இயர் இன்ட்ரோ듀ce பண்ணாங்க? 2004. Okay, next emergency provisions. அவசர கால பிரகடனம். First one national emergency. Okay, எந்த ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகலை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 352 ஆர்டிகல். Okay, the president. Okay, the president under article 352 note பண்ணிக்கோமா. president national emergency act நாலே உங்களுக்கு 352 articles 1 marksல கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். national emergency அது யார் தான் டிக்ளேர் பண்ணுவார்னா president. எந்த ஆர்டிகல்னா 352 article. 352
article. The president under article 352 can declare எமர்ஜென்சி. பிரசிடென்ட் மட்டும்தான் வந்து கான்ஸ்டியூஷன் எத்தனாவது ஆர்டிகல் படி 352 ஆர்டிகல் படி பிரசிடென்ட் தான் வந்து அந்த எமர்ஜென்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நேஷனல் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் மீன் நேஷனல் எமர்ஜென்சினா தேசிய அவசர கால பிரகடனம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நேஷனலில் ஒரு கண்ட்ரிக்கு ஏதோ த்ரெட்டன் வருது, ஒரு பயப்படுறாங்க, தட் மீன் த்ரெட்டன் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அன்ஃபீஸபிள் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இப்போ எக்ஸ்டர்னல் வார், ஓகே, அந்நியர்களின் படையெடுப்பு, இல்லாட்டா இன்டர்னல் ஆர்மடு ரெபலியன், அதாவது இன்டர்னல்லி ஒரு போர் நடக்குது. ஓகே, ஆர்மடு ரெபலியன் மூலிமா போர் நடக்குதுன்னா ஸோ தட் த பிரசிடென்ட் அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா இந்த அவசர கால பிரகடனம் வந்து அறிவிப்பார். ஓகே, ஸோ அதுதான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஓகே, த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி எப்போ அறிவிப்பார்னா இஃப் he is satisfied that India's security is threatened due to war. ஓகே, அவர் எப்போ வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா சாட்டிஸ்ஃபைடு ரொம்ப திருப்தியாக அனௌன்ஸ் பண்ணுறதில்ல, அவரை இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது த்ரெட்டன், ஓகே, கண்ட்ரியுடைய செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வரும்னு நினைக்கும் போது எந்தெந்த அச்சுறுத்தல்னா டியூ டு வார் ஏதோ வரப்போகுதுன்னு நினைச்சாருன்னா அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அந்நியர்களுடைய படையெடுப்பு இருக்க போகுது, இல்லாட்டி ஆர்மடு ரெபலியன், ஓகே, தீவிரவாதிகளுடைய பிரச்சனை இருக்குது, ஆர் இஃப் தேர் இஸ் அன் இமினியன்ட், ஓகே, இமினன்ட் டேஞ்சர்னா வெரி சூன் ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது, த்ரெட் பயம் இருக்குதுன்னா ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ when a national emergency is declared on the ground of war or external, ஓகே, அப்போ இதையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த நேஷனல் எமர்ஜென்சி வார் இல்லாட்டா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு அது ஆர்மடு ரெபலியன். ஓகே, இது வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இது போல் அந்த நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறார் பிரசிடென்ட். எந்த ஆர்டிகல் படினா 352 ஆர்டிகல்ஸ். அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது வாருடைய சுச்சுவேஷன் இருக்குது, வேர்ல்டு வாரோ அது போல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அதாவது சைனாவோ பாகிஸ்தானோ வந்து நம்மக்கிட்ட போர் பண்ணுறதுக்கு வராங்க, இல்லாட்டா நம்மளுக்கு கூட இன்டர்னலாகவே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆர்மடு ரெபலியன் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஆயுதம் ஏந்திய போருக்கு ஏதோ ரெடி ஆகுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தீவிரவாதிகளை பிரச்சனை இருக்குது, நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சி பண்ணுவார். அதே வார் எக்ஸ்டர்னல்லேருந்து வருதுன்னா அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஓகே, அதே வந்து இன்டர்னல் ஆர்மடு ரெபலியன்னா அது இன்டர்னலி எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ சொல்கிறாங்க அந்த கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் aggression. Okay, external aggression is known as a external emergency. Okay, அதே on the other hand when it is declared on the ground of armed rebellion it is known as a internal emergency. அதாவது வெளியில இருந்து அந்நியர்களுடைய படையெடுப்பு இருக்குது, வார் சிச்சுவேஷன்னா that is a external emergency. நம்ம உள்நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னா that is a internal emergency. This type of emergency has been declared 3 times. நோட் பண்ணிக்கோமா, இது போல எத்தனை டைம் வந்திருக்கா? 3 times so far. இது வரலையும் 3 டைம் வந்திருக்கு. ஒன் டே 1963 சைனா கூட வார், நம்மளுக்கு சைனாவுடைய படையெடுப்பு. 1971 பாகிஸ்தானுடைய படையெடுப்பு. ஓகே, பாகிஸ்தான். அண்ட் 1975 நம்மளுடைய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, நம்மளுடைய பொலிட்டிக்கல் அதாவது இந்தியாவில் வந்து அது இந்திரா காந்தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியுடைய பீரியடில் தான் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்தது. ஓகே, ஸோ தட் 1975 இந்த 3 டைமில் அப்போ 1962 இஸ் சைனாவுடைய வார் தட் மீன்ஸ் சைனா வார், அண்ட் 1971 இஸ் பாகிஸ்தான் வார், 1975 வந்து இன்டர்னல் சுச்சுவேஷன் சொன்னோம் இல்லையா, அது வந்து பொலிட்டிக்கல் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, ஒரு ஸ்மூத் சுச்சுவேஷன்ஸ் இல்லாத டைமு. அதே போல் 3 டைம் வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் வந்து 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356. நோட் பண்ணிக்கோமா, மைண்டில் அப்படி கேட்ச் பண்ணிட்டேவா. நேஷனல் எமர்ஜென்சி வந்து 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி பார்க்கலாம். ஸ்டேட் எமர்ஜென்சி பாருமா, அண்டர் ஆர்டிகல் 356. ஓகே, த பிரசிடென்ட், இதையும் யார் அனௌன்ஸ் பண்ணால் பிரசிடென்ட் தான்
president can declare an emergency in a state announce பண்ணுவாங்க எப்பனா if the governor reported okay the situation has arisen. இது என்னன்னா அப்படி ஸ்டோரியை பார்க்கலாம். ஸ்டேட்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கோஆப்ரேஷனாக இல்லை, சீஃப் மினிஸ்டருக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கோஆப்ரேட்டிவாக இல்லை. அப்போ கோஆப்ரேட்டிவாக இல்லாதனால அவங்களுடைய ஒர்க்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் வந்து ஸ்மூத் அண்டாக ரன் ஆகலன்ட்டு கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு, பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா தட்ஸ் அ ஸ்டேட் எமர்ஜென்சி. அந்த சுச்சுவேஷன் வந்து 1 இயர்லேயே அது சரியாயிடுச்சுன்னா ஓகே, இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி சுச்சுவேஷன் வந்து அந்த பொலிட்டிக்கல் பேட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகிடுச்சு, எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அதர் மினிஸ்டர்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, மக்களுடைய குறைகள்லாம் தீர்த்து வைக்கிறாங்க, மக்களுக்கான வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டேட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னா அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது, ஸ்டேட்டில் எதுவுமே ரன் ஆகலை, சீஃப் மினிஸ்டருக்கு அதர் மினிஸ்டர் கோஆப்ரேட் பண்ணலை, இல்லாட்டா சீஃப் மினிஸ்டர் சரியில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு யாருக்கு, சீஃப் மினிஸ்டர், தட் மீன் பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து 1 இயர்லேயே ஓகேவானா அது சரி பண்ணிடுவாங்க, இல்லாட்டா வந்து அது கண்டினியூ ஆகுது, இல்லாட்டா அந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து அங்கே எலெக்ஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனே இல்லைன்றாருனா தட்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுவார்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். அது வந்து மேக்ஸிமம் எத்தனை இயருக்கு தான் அது கொண்டா 3 இயர்ஸ்க்கு, அதுக்கு மேலே வந்து அதை அந்த சுச்சுவேஷனை மாற்றி ஆகணும். ஓகே, அது போல ஒரு சுச்சுவேஷனில் அந்த இருக்கிற சுச்சுவேஷனில் ரிமைனிங் பீரியடை வந்து யார் ரூல் பண்ணுவாங்கன்னா கவர்னர் ரூல் பண்ணுவார். யாருடைய கைடன்ஸில், பிரசிடெண்ட்டுடைய கைடன்ஸில். இதான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. அண்டர் ஆர்டிகல் 356 the president can declare emergency in a state எப்பன்னா if the governor reports that the situation has arisen under which the government of a state cannot be carried in accordance with the provisions of the constitution. கான்ஸ்டியூஷன் பேசிஸில் நடக்கவே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு இது அறிவிக்கிறாரு. யார், கவர்னர் வந்து இது பண்ணுறாரு, ரிப்போர்ட் பண்ணுறது யாருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு. The constituents, okay, constituents of such emergency beyond 1 year, okay, 1 year மேலே அது இருக்கக்கூடாது. If the possible only if emergency, okay, if emergency under article 352 national emergency announce பண்ணுறது or in operation or action commission certify that there are difficult in holding அசம்பிளி எலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இவரும் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை, எலெக்ஷன் நடத்தக்கூடிய சுச்சுவேஷனை எலெக்ஷன் நடத்தி நெக்ஸ்ட் ரூலரை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே எலெக்ஷன் நடக்கிற சுச்சுவேஷனே இல்லைன்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டூரேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி கேன் பி 3 years. த ஸ்டேட் இஸ் கவர்ன்டு. அது வரைக்கும் யார் கவர்ன் பண்ணுவாங்கன்னா the state is governed by the governor on behalf of the president. ஓகே, யாருடைய தலைமை, யாருடைய கைடன்ஸில் நடக்கும், பிரசிடெண்ட்டுடைய கைடன்ஸில் கவர்னர் வந்து ரன் பண்ணுவாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது போல் எப்போ எங்கே நடந்ததுன்னா the president's rule was imposed in the Punjab. ஓகே, பஞ்சாபில் நடந்திருக்கு எப்போனா 1951. ஓகே, அது போல் வந்து அங்கே சீஃப் மினிஸ்டருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, மினிஸ்டர்ஸும் கோஆப்ரேஷனாக இல்லை, எம்எல்ஏஸும் யாருமே கோஆப்ரேஷனாகவே இல்லை, அந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி அதை ரன் பண்ணவே இல்லை. கான்ஸ்டியூஷனில் வந்து நம்மளுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப்னு சொல்லி ஸ்டேட் பாலிசின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிரின்சிபல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணலை. கான்ஸ்டியூஷன் பேசிஸில் அங்கே நடக்கவே இல்லைன்னா அவர் கவர்னர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு பிரசிடெண்ட்டுக்கு. அந்த சுச்சுவேஷன் 1 year தாண்டி போயின்னு இருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷனரும் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸே எங்கள் இல்லை, சுச்சுவேஷனே இல்லைன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணானா அப்போ தான் வந்து அது பிரசிடென்ட் ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 years மேலே அது கண்டினியூ ஆகுதுன்னா பிரசிடென்ட் ரூல் அது 3 yearsக்குள்ளே முடிஞ்சிடணும். அது வரைக்கும் யார் ரூல் பண்ணுவார்னா கவர்னர் ரூல் பண்ணுவார். யாருடைய கைடன்ஸ்லன்னா பிரசிடெண்ட்டுடைய கைடன்ஸ், பிரசிடெண்ட்டுடைய ரூல் தான் அங்கே இருக்கும். பிரசிடெண்ட் வந்து பண்ண முடியாது இல்லையா, அப்போ அங்கே யார் பண்ணுவாங்கன்னா அந்த கவர்னர் தான் ரன் பண்ணுவாங்க. ஓகே, இது போல் எங்கே நடந்திருக்குன்னா பஞ்சாபில் நடந்திருக்கு. எந்த இயர்னா 1951. தட்ஸ் அ ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகே, அப்படி ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நேஷனல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. ஓகே, ஆர்டிகல் 360 authorizes the president. இது யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட். எல்லாமே எமர்ஜென்சினாலே இது பிரசிடெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. the declare financial emergency எப்பன்னா இஸ் நம்ம நேஷனல் எமர்ஜென்சி பார்த்துட்டோம், வார் டைமில் நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, அதே போல் ஸ்டேட் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாகவே இல்லைன்னா பிரசிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு.
ஃபினான்ஸ். ஓகே, ஒரு வார் இருக்குது, அந்த வார் டைமில் எந்த ஒரு எக்கனாமிக் ப்ராசஸும் ப்ராப்பராக இல்லை. ஓகே, ரொம்ப வந்து ஃபினான்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது, வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸ் நம்ம கையில் இல்லை. ஓகே, ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப கிரிசிஸ் பிளான் நெருக்கடியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ பிரசிடெண்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்படி அந்த டைம் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவுடைய ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் ஹைகோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய சேலரி வந்து அவங்க 30%, 40%, ஈவன் 50% அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ 40,000 அவங்க ஆல்ரெடி வாங்கினிருக்காங்கன்னா அவங்களுக்கு 20% சேலரி தான் வாங்குவாங்க, 20% அவங்க ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதுவரையும் நம்ம கண்ட்ரியில் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதுவரையும் நம்மளுக்கு அப்ளை ஆகலை. ஓகே, தட்ஸ் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, ஆர்டிகல் 360 authorizes the president to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any of its parts is in danger. Okay, in this type of emergency, அதோ டைமில் எமர்ஜென்சி டைமில் எதுவுமே ரன் ஆகலை, எந்த ஒரு கிரெடிட்டும் ஃபேஸஸ் வரல, எந்த ஒரு ஃபினான்ஸும் கையில் இல்லை, அரசுடைய கஜானா ரொம்ப காலியாக இருக்கின்ற டைமில் த salaries and allowances of the any class of persons serving, okay, state or union nalle central government, okay, including judges of the Supreme Court and also High Court can be reduced. Okay, can be reduced by an order of the president. யாருடைய ஆர்டர்? பிரசிடென்ட் உடைய ஆர்டரை மதிச்சு அவங்களுடைய சேலரி வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. This type of emergency has not been declared in India so far. இது வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சி பண்ணலை. ஆனால் இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷனில், ஓகே, இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் லாஸ்ட் இயர்லாம் வந்து நிறைய சேலரியெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு அஸ் அ ப்ராப்பர் மேனராக இல்லை. ஆக்சுவலி பிரசிடென்ட் மூலமா அது எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் வரல, அங்கங்கே பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ திஸ் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இன்னும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்ம இந்தியாவில் ரன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் அது போல் ஒன்றும் நடக்கலை. ஓகே, டிக்ளேர் ஆகலை. ஓகே, திஸ் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் மீன் சேஞ்ச். ஓகே, அரசியலமைப்பு திருத்தம் சொல்லுவாங்க. ஓகே, திருத்தம் சொல்லலாம், சேஞ்சுன்னு சொல்லலாம், மாடிஃபிகேஷன் சொல்லலாம், இல்லாட்டா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, the term amendments denote the change. சொன்ன இல்லையா, சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 368. ஆர்டிகல் ஆஃப் 368 நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்ட், எந்த பார்ட்னா பார்ட் 20. ஓகே, 20th part deals with the powers of the parliament. நோட் பண்ணிக்கோ, யார் மட்டும்தான் அந்த அரசியலமைப்பை திருத்துற ரைட்ஸ் இருக்குன்னா the parliament. ஓகே, the powers of the parliament to amend the constitution and its procedures. அந்த ப்ரொசீஜர்ஸையும் அதில் அமெண்ட்மெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்லாட்டா வந்து சேஞ்சஸ் ஏதாவது ஏற்படுத்தணும்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் த பார்லிமெண்ட் ஹேஸ் அ பவர். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, த ப்ரொசீஜர். வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ்? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பார்க்கலாம். An amendment of this constitution may be initiated only by the introduction of a bill. bill என்ன மசோதா, ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ண போறோம்னாங்களே அந்த bill. For the purpose in the either houses of the parliament, either not two houses, okay, upper house, lower house, Lok Sabha, Rajya Sabha, that is either house of the parliament. And when the bill is passed in each house by majority of the total membership of the house and by a majority and not less than the 2/3 of the members of that house present and voting, it shall be presented to the president, who shall give the assent na permission. Okay, permission to the bill, and thereupon the constitution shall amended in the accordance with the terms of the bill. Okay, அப்படியே கண்டினியூஸ் சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பில் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு அரசியலமைப்பு ஆல்ரெடி நம்மளுடைய 1949 இது பண்ணி அடாப்ட் பண்ணி 1950 நம்மளுக்கு எஃபெக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா கான்ஸ்டியூஷன். அந்த
கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும், இல்லாட்டா அதை மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லாட்டா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொன்னோன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அந்த பில்லாக வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும். அந்த பில்லை வந்து 2 ஹவுஸ், லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், ஓகே, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலையுமே அந்த பில்லுக்கான பர்மிஷனை வாங்குவாங்க. அதுக்கான மெஜாரிட்டியை வந்து இது பண்ணுவாங்க. அது 2 ஹவுஸ்லையுமே 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு, ஓகே, 3/2 பங்கு வந்து மெம்பர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் சப்போர்ட் பண்ணணும், ஓகே. இல்லாட்டா வந்து அந்த அசம்பிளியில் வந்த மெம்பர்ஸில், ஓகே, வந்த மெம்பர்ஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னா அதில் மோர் தென் 7 அதுக்கு வந்து அவங்க அதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பில்லு வந்து எங்கே பாஸ் ஆகுன்னா பிரசிடென்ட்டுடைய பர்மிஷனுக்கு அனுப்புவாங்க, பிரசிடென்ட்டுடைய நாலேஜுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் வந்து அதை அப்ரூவல் பண்ணுவார். அப்ரூவலுக்கான சைன் மட்டும் தான் பண்ணுவார். பட் அதை மறுபடியும் அதை அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட் தான் பாஸ் ஆகும், ஓகே. ஸோ an amendment of the constitution may be initiated only by the introduction of a bill, okay, introduction of a bill for the purpose in the either not 2 houses of the parliament, and when the bill is passed in each house, ஒரு house போகும்போது majority இருக்கணும் of the total membership of that house, and by majority of that not less than 2/3, ஓகே, 2/3க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 30 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கு கீழே இருக்கக்கூடாது, 20 பேருக்கு மேலே அதுக்கான மெஜாரிட்டியாக இருக்கணும். அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான ஒப்புதல் வந்து அவங்க அளிக்கணும், ஓகே. So then 2/3 of the members of that house present and voting it shall be present to the president. அதுக்கப்புறம் ஓட் பண்ணதுக்கப்புறம் தான் யார்கிட்ட அனுப்பி வைப்பாங்க, president who shall give his assent. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார், பர்மிஷன் பண்ணுவார், ஐ மீன் சைன் பண்ணுவார் to the bill, and thereupon the constitution shall be stand amended. அதுக்கப்புறம் தான் அதை அமெண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்குது, ஓகே, இன் அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் ஆஃப் த பில். அதுதான் வந்து அந்த பில்லோட டேர்ம்ஸ். த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் brought about only by the parliament. பிரசிடென்ட்டுடைய பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் அதை அமெண்ட் பண்ணுற உரிமை யார் கையில் தான் இருக்குது, அந்த பவர்ஸ் யார் கையில் தான் இருக்குது, பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது, ஓகே. பார்லிமெண்ட் இங்கே சொல்கிறாங்க பாரு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் cannot initiate for any amendment to the constitution. என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்லா அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுற ரைட்ஸே இல்லை. இட்ஸ் ஒன்லி பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் பண்ணால் கூட எய்தர் ஹவுஸ்லேயும் வந்து பர்மிஷன் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் மெஜாரிட்டியோடு வரணும், பிரசிடென்ட் கிட்ட வரணும், அவருடைய பர்மிஷன் சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து அமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ 6 லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 6 லாங்குவேஜஸ் கூட இன்னும் ஒரு 4 லாங்குவேஜஸ் ஆட் பண்ணாங்கன்னா அது பில்லாக போகும். அந்த பில்லுக்கு வந்து 2 ஹவுஸ்லேயும் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது மெஜாரிட்டி எடுப்பாங்க. மெஜாரிட்டி எடுத்ததுக்கப்புறம் பிரசிடென்ட் கையில் வரும். பிரசிடென்ட் சைன் அத்தாரிட்டி அந்த ரெகக்னைசேஷன் சைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வரும். பார்லிமெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் அது பில்லாக வந்து பாஸ் ஆகும். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர், ஓகே. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு cannot initiate for any amendment of the constitution. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுற ரைட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஆர்டிகல் 368, ஓகே, 368 provides for the 3 ways. 3 வழியில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி of the parliament. Next second one amendment by the special majority, okay, of the parliament. Third one amendment by the special majority of the parliament and a ratification ஒப்புதல் சொல்வாங்க, okay, of the half of state legislature. Half of the state legislature member அதில் ஒப்புதல் அளிக்கணும், okay, that is a special majority. அப்போ simple majority, special majority ஆனால் வந்து half of the state legislature வந்து அதுக்கு பர்மிஷன் பண்ணணும், ratification பண்ணணும். This is a 3 types of amendment. அப்படி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே do you know ஒன்று இருக்கு பாருமா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருமா, இங்கே do you know பாருமா, 42nd amendment of the constitution is known as a mini constitution. Note that ma, mini constitution. 42nd amendment is called as a mini constitution, okay, note பண்ணிக்கோ. 42nd amendment of the constitution is known as a mini constitution, okay. Next one பாருமா, constitutional
ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷன் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா, அந்த கான்ஸ்டியூஷன் பேசிஸில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுதா, கான்ஸ்டியூஷன் ஒழுங்காக நடக்குதான்றதை ஃபாலோ பண்ணுறதுக்காக, அதாவது அதை கவனிக்கிறதுக்காக ஒரு ரிஃபார்ம் கமிஷன் ஒன்று ஏற்படுத்தினாங்க. The National Commission to revive the working of the Constitution was set up by the resolution of the Government of India. எந்த இயர் ஏற்படுத்தினாங்க? 2000. headed by அது ஹெட் யாருன்னா M.N. வெங்கடச்செல்லையா. ஓகே, வெங்கடச்செல்லையா தான் வந்து ஹெட்டாக இருந்தார். அதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கவனிக்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏப்ரல் 2007 அதுக்கப்புறம் 3 மெம்பர் கமிஷன், 3 மெம்பர் சேர்ந்த ஒரு குழு உருவாக்குனாங்க. ஹெட்டட் பை த ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், முன்னாள் தலைமை ஜட்ஜஸ். ஓகே, ஜஸ்டிஸ்னா யாரு? ஜஸ்டிஸ்னா யாரு சொல்லுவேன் நாங்கள்? ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதிமா. then M.N. பூஞ்சி. ஓகே, பூஞ்சி was set up by the government to take a fresh look. எதை பார்க்கறதுக்காகனா relative roles and responsibility of various levels of the government. ஓகே, கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, அதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தேர் இன்டர்ரிலேஷன், அவங்க எப்படி வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன் கூட எப்படி வந்து கோஆபரேட்டிவாக வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸு, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ரன் பண்ணுறாங்கன்றது கவனிக்கிறதுக்காகவே த பூஞ்சி, M.M. பூஞ்சி. அவர் யாருன்னா ஃபார்மர், முன்னாள் தலைமை நீதிபதி. ஓகே, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அவர் வந்து யாருன்னா M.M. பூஞ்ச் அவருடைய தலைமையில் பண்ணாங்க. அது எதுனா த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அதை கவனிக்கிறதுக்காக இதை ஏற்படுத்தினாங்க. திஸ் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு 4 கிளாஸஸ் பார்த்துருப்போம். 4 கிளாஸஸில் நம்ம ஃபஸ்ட் லெசன் சிவிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். தட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தரவாக இருக்கும். லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீக்லி டெஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரீட் பண்ணி, ஓகே, பார்க்காம எழுதுங்க இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட். ஓகே, ஸோ ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணுங்கள். we will meet on the next class. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.